அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற மாநிலங்களவை தேர்தலில் இன்று நான் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றேன் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலே. இதற்கு எங்கள் கூட்டணியின் தலைவர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும், அனைத்து எங்கள் கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியின் அனைத்து தலைவர்களுக்கும், முக்கியமாக பாட்டாளி மக்கள் கட்சியின் அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும், என் உயிரினும் மேலான அனைத்து நிலை தொண்டர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கின்றேன். இதற்கு பிறகு நடக்கின்ற சட்டமன்ற தேர்தல் களம் எங்களுக்கு சாதகமாக இருக்கிறது, எங்கள் கூட்டணிக்கு சாதகமாக இருக்கிறது. கடந்த 5 ஆண்டு காலம் ஒரு கொடுங்கோல் ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்று முடிவுக்கு வந்திருக்கிறது. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கஞ்சா, மது, பாலியல் வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், கொலைகள், ஊழல்கள் என்று மிக மிக மோசமான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது முற்றுப்புள்ளி நிச்சயமாக தமிழ்நாடு மக்கள் வைப்பார்கள். வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான எங்கள் கூட்டணியில் குறைந்தது 200 தொகுதிகளில் வெற்றியை மக்கள் எங்களுக்கு கொடுப்பார்கள். மிகப்பெரிய மாற்றம் வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். தேர்தல் வாக்குறுதிகளை 505 வாக்குறுதிகளில் வெறும் 66 தான் முழுமையாக திமுக நிறைவேற்றியிருக்கிறது. வெறும் 13 விழுக்காடு வாக்குறுதிகள் தான் நிறைவேற்றியிருக்கிறது. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் 99 விழுக்காடு, 98 விழுக்காடு என்று பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த பொய்யெல்லாம் மக்களுக்கு நன்கு அறிந்திருக்கிறார்கள். அன்றாடும் ஒவ்வொரு அமைப்பும் வீதியிலே போராடி கொண்டிருக்கின்றார்கள். செவிலியர்கள் ஒரு பக்கம், அரசு ஊழியர்கள் ஒரு பக்கம், ஆசிரியர்கள், இணை ஆசிரியர்கள், இணை பேராசிரியர்கள், சத்துணவு ஊழியர்கள், துப்புரவு பணியாளர்கள், ஊராட்சி மன்ற செயலாளர்கள் போன்ற அனைத்து தரப்பு மக்களும் அவருடைய கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்று கோபத்திலே போராடி கொண்டிருக்கின்றார்கள். அத்தனை பேரும் வருகின்ற தேர்தலில் திமுக எதிராக வாக்களித்து எங்களுக்கு வெற்றியை கொடுப்பார்கள். நன்றி. விரைவில்